ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? ₹500 கஷ்டப்பட்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணி வந்தாச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட வேறு ஃபோனை கொடுத்து ஏதோ பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நூபு நவீன் ஏன்னு கொடுத்துருக்கான். பரவாயில்லப்பா, இந்த ப்ரோ பிளேயருக்கு அடுத்தது நூபு போல் இருக்குது. நல்லா பரவாயில்ல, நல்லா பெருசாக நூபுன்னு கரெக்டாக அழகாக கொடுத்துருக்கான். எனக்கும் தெரியும் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரில, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் போல் இருக்குது. ஏன்னா ஸ்டார்ட்டுன்னு காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஐயோ ஏதோ வெடிஞ்சிருந்துச்சிட போகுதுப்பா, ஏதோ கிளிக் பண்ணி பாக்ஸஸ்லாம் இருக்குதுன்னு அதுக்குள்ளே ஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஏதோ ஒரு ஆகி போச்சுன்னா அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு நல்லா திட்டிகிட்டே இருப்பான். ஆமாம், என் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு வேறு மறந்து போச்சு. அவன்கிட்ட கொடுத்து அவன் ஃபோனில் கொடுத்து என் ஐடியா சேவ் பண்ண சொல்லணும். சரி, கேமுக்குள்ளே ஸ்டார்ட்டு கொடுத்து வந்தாச்சு. ஏதோ தெரியாதனமாக உள்ளே வந்துட்டோம். என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவன் பாட்டுக்கு ஒருத்தர் நின்றுட்டே இருக்கிறான். போட அந்த பக்கம் போயிட்டான். என் பாயம் அந்த பாயாக இருக்கட்டும். ஐயோ என்னோட இத்தனை பேர் நிற்கிறானுங்க. ஐயோ நம்மளை சுற்றுக்கிட்ட போகிறானுங்கடா. யோபா ஓடா, நம்ம எவனும் யாரும் அடிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் கொத்துறானே சாக மாட்டேங்கிறான். இதுக்கு பிறகு தான் ஹெட்ஷாட்டோ அடித்தே சாக மாட்டேங்கிறான். என்னடா கொடுமையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இந்த கேமேடா இந்த புகழ் நீங்கள். ஐயோ மறுபடியும் அவனே வந்துட்டான். டே போட அந்த பக்கம் அடிச்சு விடுவேன். போயிட்டான். அப்போ அடி என்னடா ஃப்ளைட்லாம் வருது. ஏன்டா பொம்மை ஃப்ளைட்லாம் வச்சு விளாண்டுருக்கேன். என்னடா ஒரிஜினல் ஃப்ளைட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. சர்வே ரெண்டு ஒரு வேளை உட்பட வச்ச மாட்டானுங்க. பிகேன் யூ ஜம்ப்பு. என்ன ஜம்ப்பு? ஐயோ இதோ 1000 போதுடா. மேப்பை இப்போ தொட்டு ஆச்சுன்னா அவ்வளோதான். 500 MB கோவிந்தா. ஏன்டா விளாட்றான்னு கூட தெரியாமல் போயிட போகுது. வெளியில் இப்படி தான்டா ப்ரோ பிளேயர் சொல்லிட்டு திரியிறோம். ட்ரைவுன்னு இருக்குது, என்னென்னமோ இருக்குது. சரி அவங்களே சொல்கிறாங்க, நம்ம செய்வோம். பின்ன நாம் செய்ய முடிட்டா அவங்களுக்கு என்ன மரியாதை? என்னடா இந்த பக்கம் போகிறோம். திருப்பூடு பையனை போயிட்டான் அந்த பக்கம். நாம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளை எவனும் கொல்லாமல் இருக்கக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அது மட்டும் தான் சொன்னான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். நானும் இப்படியே வந்துட்டேன். எனக்கு கேம் டவுன்லோட் அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. உள்ளே எதாவது இருக்கா வீட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு கன்று கிடந்துச்சு. கையில் கன்று கிடச்சிருச்சு. சூப்பரே அப்படின்னு சொல்லிட்டு நான் உந்துக்கிட்டே இருக்கிறேன். நானும் எங்கடா அவனுங்களை ஆள காணோம். இப்படி வருவான் அப்படி வருவான், 50 பேர் இறங்குவான், இப்படி இறங்குவானுங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ போடுறானுங்க. ஆனால் ஒரு மேலேயும் காணும். என்னென்னமோ கிடைக்குது. அப்பாடி என்னென்னமோ நல்ல கண்ணாக கிடைக்கும் போல் இருக்கே. பார்க்கவே சூப்பராக இருக்கு. அப்பா இந்த கேமேடா நல்லா குறை சொல்லிட்டு இருந்தானுங்க. நல்லா இருக்குது இந்த கேமு. ஏதோ மேப்பு காட்டுது. என்னடா வெடியில? ஐயோ வெடியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் நான். வெடியாதா? என்ன மேப் இது? மார்க் பண்ணிட்டா அங்கேருந்து ட்ரெயின் நம்மளை கூட்டு போயிடும் போல இருக்கு. ஓஹோ, இங்கேருந்து ட்ரெயின் அங்கே போயிடலாம். நல்லா இருக்கே இந்த மாதிரி கேம்லாம். மார்க் பண்ணிட்டா இங்கேருந்து ட்ரெயின் அந்த பக்கம் போயிடலாம்டா. நல்ல கேமு தான்டாப்பா. நான் கூட என்னமோ நினச்சேன், அங்கே மார்க் பண்ணிட்டேன். போட அந்த பக்கம். போட என்னடா பண்ணணும் நம்ம? போடா அந்த பக்கம். ஐயோ எவனோ ஒருத்தன் வந்துட்டான் அதுக்குள்ளே. ஒருவேளை மார்க் பண்ணனால தான் வந்துட்டானோ. ஐயோ இன்னும் மார்க்கே பண்ணக்கூடாதுடாப்பா. மார்க் பண்ணால் அவனுக்கு தெரியும் போல இருக்குது. எப்போ அவனை சொல்கிறது? ஓடிக்கிட்டே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு. நாமளும் அவன் கூட சேர்ந்து ஓடுவோம். ஒருவேளை மார்க் பண்ண இடத்துக்கு கூப்பிட்டு போகிறானோ. ஆமாடா, வான்னு சுட்டு காமிக்கிறான் போல இருக்குதுடா. இதுக்கு தான் போத்தலை வரந்தலை, உன் பின்னாடியே வரந்தலை. போயிட்டே வரதலை, உன் பின்னாடியே வரந்தலை. போய்கிட்டே நிற்காதான். சூப்பர் தலை. மார்க் பண்ண இடத்துக்கு அசால்ட்டாக கூப்பிட்டு வந்துடுவான் போல இருக்கு. யாரோ துடுறாங்கப்பா, ரத்தம்லாம் பொழியுது. பாரு தலை, நீ சாவா தலை. ஐயோ இன்னொரு தலை செத்து போயிட்டாரு. அங்கேருந்து ஒருத்தன் கொண்டுட்டான்டா. ஒரு வேளை நாமளும் கொல்லணுமோ அவனை? என் தலைவை நான் கொல்றேன், இல்லை ஒன்றை வந்து நான் கொல்றேன். எங்கே போனோம்? பயமாக வேறு இருக்குது. கன்று வேறு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. கன்று எப்படி கிளிக்? இப்படி தானா? அட கரும்பு, மேலே கண்ணை தொட்டால் கன்று வந்துடுமா? இதை தெரியாமல். நல்லா இருக்குது இந்த கேம் கூட. தடக்கு. சரி, எங்கே போனான்? என் தலைவனையாடா சுடுறா. அவன் எப்படி வழியை காமிச்சு அழகாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தான். அப்படியே அவன் கூட போயிருந்தா போயா அடிச்சிருக்கலாம். ஐயோ என்ன வேறு ஒருத்தன் சொல்கிறான்டா. தடக்கு போடு. சுடுற பட்டன் சுட்டால் மட்டும் போதுமாடா? அதை அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் வேணாங்க. ஒன்றுமே இல்லை போல இருக்கே. ஐயோ நல்லா இருக்கே, வித்தியாசமாக இருக்குப்பா கேமு. என்னடா பெட்டிக்குள்ளே என்னமோ பெட்டியாக இருக்குது. என்னடா இது ஏதோ ஏரோ மார்க் காட்டுது. தொட்டா இதாயிருமா? வர்றேன் என்ன மெடிக்கிட்டு சுட்டிட்டான்.
ஹெல்த்தா அப்புறா ஓஹோ இங்கே இருக்க ஹெல்த்து. பின்னாடி இந்த தலைவனை சுட்டவன் நீ தான்டா இருறா எங்கடா நான் எடுத்தாச்சு போடு போடு ஏதோ படுத்துக்கிட்டான். ஐயோ டிடி எந்திரா டி இப்பறம் எந்திரிக்கிறது அப்போ அடி எந்திரிச்சிட்டான்டா. ஐயோ ஸோ சாமி ஐயோ இது இப்படி தான் கஷ்டம் போல இருக்குடா. இப்படியே போயிட்டு தான் நான் பேப்பரா பெரிய பெரிய லெவலில் ஆகிறது. ஐயோ டே போடாங்கு நம்ம என்ன ஓநாய்கள் தாக்குதலா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒளிஞ்சொலிந்து தாக்குற போடுற அட்டும் அடி டே 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 அப்போ அடி செத்துப்போ என்ன தலைவா இவங்கிட்டலாம் போய் சாவற. ஒரு வழியாக எப்படியோ கேமு டவுன்லோட் பண்ணிட்டோம். 500 MBக்கு நாம் எங்கே போகிறது கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணிட்டோம். மறுபடியெலாம் டெலிட் பண்ணிட்டு உட்காந்து டவுன்லோட்லாம் பண்ணிட்டு போது அது வெளில எடுத்து தூக்கி போடு அப்படின்னு வருது. போட்டுட்டேன். மறுபடியும் போடுங்குது போட்டுட்டேன். முன்னாடி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஓ இதெல்லாம் கெட்டது போல் இருக்குது. ஓஹோ இதெல்லாம் தேவையில்லாத போல் இருக்குது. போட்டுட்டேன் நான். சரி ரைட்டு இதே சொல்லி தருதுப்பா. ஒவ்வொரு முடியும் சொல்லி தந்தால் நல்லா தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு எதாவது சொன்னால் நல்லாயிருக்கும்டா கேம் விளாட்றா அப்படின்னு. நான் அப்போ அப்புறமேட்டு வந்து உனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தரேன்டா இப்போ வெளில போயிட்டு வரேன்னா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிட்டேன் போடான்னு. பாடி என்னடா இவ்வளோ ஈஸி தானா நம்மளே பார்த்து பயப்படுறாங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா எப்போலேருந்து இந்த கேமை விளாண்டு எப்படி பெரிய லெவல் ஆகிருப்பேனே. இப்படியாடா பார்த்து பயப்படுறீங்க. என் ஃப்ரெண்டு சூப்பராக விளாடுவான்னு சொன்னான். ஹீரோயிலாம் போயிருக்கான்டா அப்படின்னா. சரி அவனை கூப்பிட்டு வச்சு விளாட்லாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவன் ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட்டு தருவான். அப்செட் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். அப்செட் பண்ணணும். ஆண்டவா அப்செட் பண்ணிவிட்டு அவங்க கூட போய் ஒரு 2-3 மேட்ச் விளாண்டு நாமளும் ஹீரோயி போயிடணும். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. என்னடா இது என்னமோ வெள்ளேர்னு என்னமோ வருது காட்டாட்டம். சூறாவளியா என்னமோ வருது வெள்ளையா. ஆமாம் இதெல்லாம் பார்க்கும்போது வெளில பாருங்கள் வேலை பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது தானே. மேலே வெள்ளையாக இருக்கும்போது க்ளோவால் என் ஃப்ரெண்டு சொல்லுவான். பக்கத்தில் வந்து உட்காந்து பார்ப்பேன் க்ளோவால் குட்றா அப்படின்னு. இதே மாதிரி தான் வெள்ளையாக இருக்கும் க்ளோவாலும். ஒரு வேளை அங்கே போனால் க்ளோவால் தருமோ. க்ளோவால் தான் தரும் போல இருக்குது. க்ளோவால் தருவோமே. ஓடுறா கைப்புள்ள க்ளோவாலில் வாங்கடா அதுக்கிட்ட இருந்து. க்ளோவால் குட்றா ராசா கொடு க்ளோவாலில் வந்துக்கிட்டே இருக்கிறேன். க்ளோவாலுக்காக தேடி வந்துக்கிட்டே இருக்கிறேன். க்ளோவால் போட்டால் இனிமே சுடமாட்டான்டா அப்படின்னு சொன்னான். அவன் விளாண்டுக்கும் போது எட்டி பார்ப்பேன் ஒத்த கண்ணால். அவன் நீ போய் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து கீச்சு குழந்தைங்க விளாட்றானோ. அதெல்லாம் கண்டுக்கிறதாண்டா. க்ளோவால் தர சொன்னால் இனிமேல் ரத்தமாக வருது. நம்ம பார்த்து ரத்தம் கொடுத்துட்டு க்ளோவால் தரணும் போல இருக்குது. ஐயோ என்னடாச்சு அது எழுத்து போய்கிட்டே இருக்குது. க்ளோவால் தா உன்னத்தான் க்ளோவால் தாடி. என்னடா க்ளோவால் தர மாட்டேங்குது. உன் பேச்சை கேட்டு இப்படியே வந்துட்டு எதுனா அவ்வளோ மாட்டிப்பேன் போல. க்ளோவால் கொடு நான் அப்படியே ஓடி போயிடுறேன். உன் பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் க்ளோவால் கூடியா. நானும் பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிறது இதுக்கெலாம் பிடிக்கல போல இருக்குது. க்ளோவால் கொடு. என்ன கொண்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னை கொல்லாத க்ளோவால் குடு. நான் சும்மாவே சுட்டு போடுவேன் உன்னை. இங்கே பாருதா அதை சுடுன்னு காட்டுது பாரு. ஓஹோ இதை சுட்டால் தான் க்ளோவால் தரும் போல இருக்கே. மேப்பில் வேறு சுடுன்னு காட்டுது. இதை தெரியாமல் போச்சாயா. தெரிஞ்சு தான் முதல் சுட்டுப்போம்ல. சுடை. இந்த கண் சின்ன கன்று. பெரிய கன்று எடுத்துடு போடு. தலையில் போடு. எங்கடா இருக்குது தலையில் போடு. தலை எங்கன்னு தெரில வாழை எங்கன்னு தெரில. சுட்டுக்கிட்டே இரு. என்னடா இது எப்போ இதே மாதிரி சுட்டுக்கிட்டே இருந்தால் எப்படா நம்ம க்ளோவால் வாங்கி எப்படா போயாங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். இல்லை கத்தியில் வச்சு குத்தணுமோ. குத்தே. என்னடா இது ஓடி போயிரு. டயர்டாகி போயிட்டேன் நான். ஓடி போயிரு. க்ளோவால் வேணாம் எனக்கு ஒன்றும் வேணாம். ஓடி போயிரு அப்படியே. க்ளோவால் கேட்டால் தரமாட்டேங்குது. எப்படி நாளாக கற்றுக்கிட்டு பெரிய ஆளாக வருது. ஸோ சேஸ் ஆஃப் த மந்த். என்னடா இது கொடுமையாக இருக்குது. சரி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருக்கோம். இங்கே தான்டா என் தலைவனை போட்டான். ஐயோ என் தலைவனை போட்ட இடத்துக்கே வந்துட்டோம். மறுபடியும் இது நம்மக்கிட்டே வருது. ஐயோ இப்படியே போயிட்டே இருந்தால் நம்மளை கொண்டுட்டு சமாதி ஆக்கிடும் இந்த இடத்துல. ஓடுறா கைப்புள்ளைங்க கூட ஓட முடியல. சீக்கிரம் போடா. கன்று கையில் வச்சுருக்கனால ஓட முடியலையோ. போவேண்டா பாடி வந்தாச்சு. க்ளோவால் கேட்டால் க்ளோவால் தரமாட்டேங்கிற. இன்னும் 2 அடி போட்டால் தான் நீலாம் அடங்குவேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நானும் பார்த்துட்டேன் பாரு தான் மறுபடியும் பாடுறான். இது ஒன்றுலாம் பாடி அவனெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. என் ஃப்ரெண்டை கேட்டு உனக்கு காலி பண்ணுறேன் பாரு. கேமில் வராத மாதிரி பண்ணி விட்டா சரியாக போயிடும். அப்போ எப்படி கேமில் வராமல் இருப்ப சரியாக போயிடும். உனக்கு இதே ராவடியாக இருக்குது. க்ளோவால் கிட்ட தரமாட்டேங்கிற. அவனுக்கான அவ்வளோ மதுப்பாய் போச்சா. ஓடியே போயிடுறான் போ.
சரி என்னடா இது கீழே ஏதோ பேர்லாம் வந்துட்டுக்குது. எவனோ ஒருத்தன் சுட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்கேருந்து வச்சுட்றான்னு தான் தெரிய மாட்டேங்குது. நல்லா தான்ப்பா இருக்குது. ஐயோ அக்கா ஓடாதக்கா உன் பின்னாடி நான் வருவேன்க்கா. ஐயோ பின்னாடி வருவேன்னு சொன்னால் தப்பாகி போயிடும் போல இருக்கே. அக்கா எங்கக்கா போகிறீங்க 2 பேரும்? ஐயோ இது பேர் தான் டீமா? என் ஃப்ரெண்டு அப்பயே சொன்னான். ஆமாடா டீமாக நம்ம 4 பேர் போட்டு விளாட்லாம்டா, 3 பேர் போட்டு விளாட்லாம்டா அப்படின்னு சொன்னான். ஓஹோ இதுக்கு பேர் தான் டீம் ஆட்டங்குது. ஓஹோ கண்டுபிடிச்சேன் பார்த்தல. இப்போ போய் நான் அவன்கிட்ட போய் சீன் காட்டுவேன் பாரு. பாடுறா டீம் போட்டு விளாண்டுட்டு இருக்கிறான் பாருடா அப்படின்னு சொல்லி. அப்போ தான்டா ப்ரோ பிளேயர் நம்ம நம்புவான். ஓகே நம்ம டீம் ஆளுங்களே நம்மளே கொண்டுட்டா என்ன ஆகும்? ஆனால் இந்த அக்கா நம்மளை சுட்டாக்கா தான் நம்ம தான். ஆமாம் இந்த அக்கா தான் முதல் சுட்டுச்சு. பின்னாடியே ஃபாலோ பண்ணி இதை கொண்டுட்டு நம்ம 3 பேர் கீழே இருக்கிறாங்க 3 பேர். அவங்க 3 பேர் மட்டும் வச்சு விளாண்டுற வேண்டியது தான். நம்ம பிளான் எப்படி மாஸ்டர் பிளானில் ஐயோ மாஸ்டர்னு சொல்லி இதை காப்பிரைட் கொடுத்துட போகிறானுங்க. அவ்வளோதான். என்னடா அக்கா செத்து போயிட்டாங்க. நாங்கள் கொல்லப்பா ஆண்டவா நாங்கள் கொல்ல. பார்க்கும் ஜனங்களே நம்பிராதீர்கள் நான் கொல்லவில்லை. சரி. ஐயோ எங்கே டீம் நான் 3 பேர். இனிமே வரட்டும் நம்ம போட்டு தள்ளுவோம். அண்ணா வாங்கினேன் ஏன் பின்னாடி வாங்கினேன். ஐயோ அண்ணன் நேரம் செத்து போயிட்டு. ஐயோ நானும் எல்லாத்தையும் கொண்டுட்டேனா? ஐயோ நம்ம டீம் லீடருக்கு யாருப்பா? நான் தான் லீடரு, நான் தான் கொள்ளுவேன் எல்லாத்தையும். இதையும் கொண்டுடலாம் நம்ம டீமும் கிடையாது ஒன்றும் கிடையாது. போ அந்த பக்கம் டீமை ராஜினாமா செய்கிறேன். டீமை களைச்சி விட்றலாம்டா. அதான்டா கரெக்டு. பெரிய ப்ரோ பிளேயர் போல் இருக்குது இந்த அக்கா. ஐயோ என்ன இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டே இருக்குது. ப்ரோ பிளேயர் போல் இருக்குது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. அடிச்சிடலாமா வேணாமா? அடித்தா திரும்பி அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? திரும்பி அடிப்பாங்களோ? திரும்பி அடித்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயோ போட்டு ஹெட்ஷாட்டு. ஐயோ ப்ரோ பிளேயருக்கு ஹெட்ஷாட்டாக கொடுத்து விட்டேன். இதுக்கு மேலே நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலடா. பயமாக இருக்காடா கைப்புள்ள. ஐயோ இதை விட்டு எப்படா வெளில வருது போயான். இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாக போயா அடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடலாம். ஏதோ இங்கிலீஷுக்காரனால தப்பிச்சேன். ஓகே பாய். What is your aim in life? நல்ல ப்ரோ பிளேயரா இருந்தா நல்லா இருக்கும். PUBG லயா? ஃப்ரீ ஃபயர்